ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 4x4 டுட்டோரியல் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. 4x4ல் 4 கலர்ஸ் இருக்கும். நம்ம இதில் பார்த்திங்கன்னா நம்ம கலர் மெமரைஸ் பண்ணோம். எப்படின்னா ரெட்டுக்கு ஆப்போசிட் எப்பயுமே ஆரஞ்சு தான், எல்லோக்கு ஆப்போசிட் ஒயிட்டு, ப்ளூக்கு ஆப்போசிட் க்ரீன். ஓகே, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் காமிக்கிறேன். ரெட், ஆரஞ்ச், white, yellow, blue, green, blue, green, white, yellow, red, orange. Okay, நம்ம இப்போ ஸ்க்ராம்பிள் பண்ணலாம். ஓகே, ஸ்க்ராம்பிள் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ரெட்டு ஃபுல்லாக சேர்க்க போகிறோம். இது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம லேயர் பை லேயர் ஏதாவது பண்ண போகிறோம். ரெட்டு ஃபஸ்ட்டு சேர்க்கலாம். இது நம்ம ஏதாவது நிறையா சேர்ந்த ரெட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு திருப்பி பாருங்கள் ஏதாவது வருதான்னு. ஓகே, இது கொஞ்சம் சேர்ந்துருக்கு. இதுதான் நம்ம மேலே வச்சுக்கணும். நம்ம 3x3 மாதிரி தான் பண்ண போகிறோம், லேயர் பை லேயராக. 3x3 உங்களுக்கு தெரியலன்னா நான் நம்ம சேனலில் பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம இந்த கீரை திருப்பி பார்ப்போம். கொஞ்சம் சவுண்டாக இருக்குது, கண்டுக்காதீங்க. இப்போ இங்கே இருக்கிற உங்களுக்கு 3x3 டுட்டோரியல் தெரியும்ல, அதனால் நீங்கள் அதை பாருங்கள் ஃபஸ்ட்டு. இது கீரை இறக்கிட்டு பக்கம் சேர்த்துடலாம். இங்கேருந்து இங்கே போவோம். லெஃப்டில் இருந்தால் ரைட்டில் ஒழிச்சு வச்சுட்டு கீரை இறக்கிட்டு இப்படி பண்ணிவிட்டு மேலே ஏற்றிக்கணும். ஓகே, அகெயின் திருப்பி பார்ப்போம். அதே மாதிரி இந்த டாப்பை முடிச்சிருவோம். இங்கேருந்து இங்கே போகாது, இங்கேருந்து இங்கே போவோம். ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா. ஓகே, கீழே இருந்து மேலே போவோம். நான் லாஸ்ட்டாக சொன்னேன், கீழே இருந்து மேலே போவோம். இப்போ நடுவில் 2 பீஸையும் நம்ம சேர்க்க போகிறோம். 2 பீஸையும் இறக்கிடலாம். திரும்பி மேலே ஏற்றிக்கலாம். ஓகே, இப்போ இங்கேருந்து இங்கே போவோம். வேணாம், இங்கே திருப்பி பார்ப்போம். இங்கேருந்து இங்கே போவோம். 2 பீஸ் பண்ணலாம். 2 பீஸ் சேர்ந்து இருந்தால் 2 பீஸையும் சேர்த்து அனுப்பிச்சிடலாம். ஓகே, நம்ம பிளேஸ் ஷிஃப்ட் ஆகியாச்சு. தம்பி அழுகுறான். இதுதான் நம்ம லாஸ்ட்டாக பண்ணோம். இதை மேலே ஏற்றிக்கலாம். இப்போ நமக்கு 2 பீஸ் தான் வேணும். ஓகே, இங்கே இந்த கிடச்சிருக்கு. இங்கேருந்து இங்கே தான் போவோம். இப்போ ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் டாப்பை. இங்கேருந்து இங்கே போவோம். லெஃப்டில் இருக்கனால ரைட்டில் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு சேர்த்துருவோம். இங்கேருந்து இங்கே போவோம். இங்கே வராதது நம்ம திரும்பி ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். இங்கேருந்து இங்கே போவோம். இது லெஃப்டில் அந்த ரைட்டில் வச்சுட்டு கீழே இறக்கிட்டு அன்லாக் பண்ணிட்டு மேலே எடுத்துக்கலாம். இப்போ டாப் ரோ சேர்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே சேர்க்க போகிறோம். இந்த இடம் இதுக்கு தான் நம்ம மெமரைஸ் பண்ணோம் கலரை. இப்போ 3x3ல் பண்ண மாதிரி ஒரு பீஸை மட்டும் கழிச்சிக்கலாம். அது கீழே இருக்கிற கலரை பார்ப்போம். ப்ளூ இருக்குது, ப்ளூ சைடு வந்தாச்சு. ப்ளூ கீழே இறக்கி சேர்த்துட்டோம். இப்போ நம்ம ப்ளூவில் தானே ஆரம்பித்தோம். ப்ளூக்கு ஆப்போசிட் க்ரீன் இருக்குது. அப்போ ஆப்போசிட்னா இங்கே இந்த இடத்துக்கு அப்படியே இந்த ரெட்டு ட்ராவல் பண்ணி போயிடும். இங்கே தான் சேர்க்கணும். அப்படி பண்ணிவிட்டு வச்சுட்டு அதை போய்டுவோம். ஓகே, நமக்கு இப்போ இங்கே ஃபுல்லாக கலர் சேர்ந்துருச்சு. அதனால் நம்ம இன்னும் மெமரைஸ் பண்ண தேவையில்ல கலரை. இப்போ இந்த ரோ சேர்த்துருவோம். கீழே க்ரீன் பக்கத்துலேயே இருக்குது. இந்த சைடு சேர்ந்தனால நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, காக்கா சார் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. நம்ம வேறு பிளேஸ் போவோம். நம்மளோட பழைய பிளேஸுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இது சேர்ந்துச்சு. இப்போ கீழே ஓகே எல்லோ இருக்குது. எல்லோ இங்கே பார்த்தேன். ஓகே, ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எல்லோ இங்கே இருக்குது. இங்கே லெஃப்டில் இந்த ரைட்டில் வச்சுட்டு இந்த சைடு என்ன சேர்க்க போகிறோம். அப்போ இங்கே கீழே இறக்கிட்டு இதை அன்லாக் பண்ணிட்டு இது கலைஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, நம்ம இது சேர்க்க தான் போகிறோம். ஓகே, இங்கேருந்து இங்கே போவோம். இறக்கிட்டு இப்படி எதுக்கு பண்ணுறேன்னா கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி சேர்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது திருப்ப. நல்லா இது ஈஸியாக ஆகிற க்யூப் வாங்குங்க.
தெரியாமல் இது வாங்கும்போது புதுசில் இப்படி தான் நல்லா சூப்பராக ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஆனால் போக போக கொஞ்சம் ஸ்டெக் ஆகும். அதனால் நீங்கள் இப்படி பண்ணுறா கையினா உங்களுக்கு வலிக்கும். இப்படி பண்ணிவிட்டு இப்படி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ரோனா எதுவுமே சேரல, நம்ம இந்த ரோவை சேர்ப்போம். இந்த ரோ சேர்ந்துருக்கு. ஓகே, நம்ம இந்த இடத்த இறக்கிட்டு கழிச்சிருக்கோம். இது கேட்குற பீஸ் எல்லோ, ஒயிட்டுக்கு ஆப்போசிட் எல்லோ இங்கே இருக்குது. க்ளோஸாக வைக்கிறேன்னு நினைக்கிறேன், கேமரா கொஞ்சம். ஓகே, எல்லோ லெஃப்டில் இருக்கிறனால ரைட்டில் வச்சுக்கிட்டு இது இந்த இடத்துல தான் சேர்க்க போகிறோம். கலைஞ்சா பரவாயில்ல, சேர்த்தாச்சு. க்ரீன் சாரி க்ரீன் வெயிட் பண்ண ஒரே நிமிஷம். க்ரீன் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு மேலே சேர்த்துணும். இப்போ ஒயிட்டுன்னு நினைக்கிறேன், ஒயிட் இங்கே இருக்குது. இங்கேருந்து இங்கே சேரும். இங்கே தான் லாஸ்ட் பீஸ். நம்ம சேர்த்தாச்சு பாருங்கள், ஃபுல் ரோவையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்கள் கீழே. ஓகே, இந்த இடம் சேர்ந்துருக்கு, இந்த இடமும் சேர்ந்துருக்கான்னு பாருங்கள். எனக்கு சேரல, கொஞ்சோண்டு நம்ம சேர்த்தா ரொம்ப ஈஸியாக சேர்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம், இது கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகே, இது சேர்ந்துருக்கு, கொஞ்சோண்டாவது சேர்ந்துருக்குல்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ஒரு ஃபார்முலா கற்றுக்கணும். எந்த ஃபார்முலாவும் நார்மலாக தான் கீழேருந்து மேலே சேர்க்க போகிறோம். 5/5க்கும் இப்படி தான் பண்ணோம். கீழேருந்து மேலே சேர்க்க போகிறோம். இப்போ இங்கே கீழே ஒயிட் இருக்குன்னு சாரி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஃபார்முலா போக போகிறோம்ல, வெயிட் பண்ணு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்முலா கீழே வந்து மேலே சேர்க்க போகிறோம். ஆரஞ்சு வந்து இதோட எனிமி, அதனால ஆரஞ்சு நம்ம எடுக்கக்கூடாது. ஆரஞ்சு சைடும் இல்லை நம்மக்கிட்ட. அப்போ நம்ம கீழே தான் ஆரஞ்சு சேர்க்கணும். அதனால் நம்ம கீழே லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ கீழே என்ன இருக்குதுன்னா ஒயிட் இருக்குது, ஒயிட் பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இங்கே ஏற்கனவே இங்கேருந்து இங்கே போவோம். இங்கே ஏற்கனவே சேர்த்தாச்சு. அதனால் இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணால் இங்கேருந்து இங்கே போவோம். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதுக்கு ஆக்சுவலாக கார்னர் ஃபார்முலா பண்ணோம். இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு இந்த இடத்துல சேர்க்க போகிறோம். அதனால் இங்கே கீழே இறக்கிட்டு கார்னர் ஃபார்முலா. ஆனால் இது 1 டைம் பண்ணணும். 1 டைம் பண்ணிவிட்டு மேலே ஏற்றிக்கணும். அதுக்கப்புறம் 2 டைம் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணோடனே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இதை திரும்பி ரொட்டேட் பண்ணிங்கன்னா மேலே சேர்ந்துடும். இந்த சேர்ந்துருச்சு. இப்போ இன்னொரு ஒயிட் இருக்குது, ஆனால் இங்கே சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம க்ரீன் கிடச்சிக்குது. க்ரீன் பார்ப்போம். க்ரீன் கீ எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கேருந்து இங்கே போவோம். இந்த சைடில் இருக்கிறனால இந்த சைட் பண்ணிவிட்டு 1 டைம் மேலே ஏற்றிக்கணும். 2 டைம் ட்விஸ்ட் பண்ணோம். திரும்பியும் கீ இறக்கி மேலே ஏற்றிக்கணும். உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ஸ்லோவாக ஒரு மூடு இருக்கும், அதை வச்சு பாருங்கள். உங்கள் மேலே ரைட் சைடில் இங்கே இருக்கும், இந்த இடத்துல தொட்டுட்டு இங்கே பாருங்கள். ஓகே, ஒயிட்டு சேர்த்தாச்சு. ப்ளூ இருக்குது, ப்ளூ பக்கம் ப்ளூ இங்கே இருக்குது. இங்கேருந்து இங்கே போவோம், ஆனால் வந்து இங்கே சேர்ந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல பார்ப்போம். இங்கேருந்து இங்கே போவோம். இங்கே இறக்கிட்டு 1 டைம் மேலே ஏற்றிக்கிட்டு 2 டைம் கீழே இறக்கிட்டு 1 டைம் 1 2 1 1 2 1. கார்னர் ஃபார்முலா கொஞ்சம் மாடிஃபை பண்ணது. ஓகே, எல்லோ இருக்குது. இங்கேருந்து இங்கே போவோம். இறக்கிட்டு 1 2 1 1 2 1 1 கீ இறக்கிட்டு 2 டைம் பண்ணிவிட்டு திரும்பி மேலே எடுத்துக்கிட்டு 1 பண்ணி கீ இறக்கிட்டு மேலே எடுத்துக்கணும். 1 1 2 1. ஓகே, எல்லோ சேர்ந்துருச்சு ஃபுல்லாக இந்த இடம். க்ரீன் சரியில்லை, ஆனால் க்ரீன் இங்கே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். இங்கேருந்து இங்கே போவோம். 1 2 1. ஓகே, இது ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த ரோ சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஃபார்முலா. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரோ சேர்க்க போகிறோம். இதுக்கும் நம்ம வந்து அதே ஃபார்முலா தான், ஆனால் இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணுவோம். மாடிஃபைனா இல்லை, ஒரே தான். இப்போ நம்ம முதல்ல சுற்றி பார்ப்போம். ஓகே, ப்ளூ சேர்ந்துருக்கு, வேறு எதுவும் சேரல. க்ரீன் சேர்ந்துருக்கு. ஓகே, நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இங்கே ஒயிட்டு கிடச்சிருக்கு. ஒயிட்டு இங்கேருந்து இங்கே போவோம்.
ஆனால் இது வேறு மாதிரி இருக்கும். இப்படி இறக்கிட்டு 2 1 1 இறக்கிட்டு 2 டைம் பண்ணிவிட்டு மேலே ஏற்றிக்கணும். திரும்பியும் 1 டைம் பண்ணி ஏற்றிக்கணும். ஓகே, இந்த ரோ 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். 1 மினிட் ஏதோ தப்பாக பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே ஆக்சுவலாக நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரி. இங்கே எல்லோ இருக்குது, சாரி இங்கே ஒயிட் இருக்குது. இந்த ஒயிட் இல்லைன்னு நினச்சிக்கோங்க, சும்மா சொல்கிறேன். இங்கேருந்து இங்கே போகும் இந்த இதில். அதனால் இங்கே இறக்கிட்டு 2 டைம் 1 1 2 1 1. இப்போ இங்கேருந்து ஓகே இந்த பக்கம் வச்சுக்கோங்க, ஆப்போசிட்டில். இங்கேருந்து ஆப்போசிட்டில் போகும். அப்போ இங்கே இறக்கிட்டு 2 டைம் ட்விஸ்ட் பண்ணணும். திரும்பியும் 1 டைம், நெக்ஸ்ட்டு 1 டைம், 2 1 1. ஓகே, இங்கே க்ரீன் கிடச்சிருக்கு. க்ரீன் இங்கே தான் வச்சுக்கிறேன்னு நினைக்கிறேன். க்ரீன் இங்கேருந்து இங்கே போகும். சேர்ந்துருச்சு. இங்கேருந்து இங்கே போகும். நான் கையில் எப்படி பண்ணுறேன்னா ஃபாஸ்ட்டாக தெரியும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஆனால் பண்ணணும். ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா, ப்ராக்டிஸ் பண்ண தான் ஞாபகம் ஏறும். இங்கே ப்ளூ கிடச்சிருக்கு. இங்கே ஓகே, இப்போ நம்ம இந்த சைட் பண்ணலாம். இங்கேருந்து இங்கே போவோம். இப்போ இங்கே சேர்க்கலாம். 2 1 1. ஓகே, இங்கேருந்து இங்கே போவோம். 2 1 1. ஓகே, நம்ம ஃபுல்லாகவே சேர்த்தாச்சு. இந்த சைடு சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா, சாரி நெக்ஸ்ட்டு சைட். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் சேர்க்க போகிறோம். இந்த 2 சாரி இந்த 1 கார்னர் சேர்க்க போகிறோம். அதாவது 2 லேயர் மேக் பண்ண போகிறோம். 2 லேயர், இந்த ஃபுல் லேயர், இந்த ஃபுல் லேயர். அது எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே இந்த சைடு தேட போகிறோம். இப்போ இங்கே உங்களுக்கு 3x3 தெரியும், சென்டரை மேட்ச் பண்ணிட்டு இங்கேருந்து சேர்க்கணும். இப்போ இங்கே ஒன்று கிடச்சிருக்கு, இங்கே கீழே ப்ளூ இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஆரஞ்சு இருக்குதுன்னா அது எடுக்கக்கூடாது, நெக்ஸ்ட் சைட் போகணும். இங்கேருந்து ப்ளூ, இங்கேருந்து இங்கே இருக்குது. ப்ளூ வந்து ரைட்டில் இருக்குது. நம்ம அது உங்களுக்கு இது சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா திருப்பி பாருங்கள். இங்கே போகுது, கரெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போது இங்கே சேர்க்க போகிறனால இது ரைட்டில் சேர்க்க போகிறனால லெஃப்ட்டில் ஒழிச்சு வச்சுட்டு ரைட்டில் இந்த சைடு தானே சேர்க்க போகிறோம். அப்போ கீழே ஒரு கோடு போட்டுட்டு இந்த ஒரு சைடு இது ஒன்று மட்டும் கழிச்சிடணும், இதை மேலே ஏற்றிக்கணும். இப்போ இது வந்து இங்கே சேர்க்க போகிறோம். நார்மலாக லெஃப்ட்லேருந்து ரைட்டில் ஒழிச்சு வச்சுட்டு கீழே இறக்கிட்டு சேர்த்துடணும். ஓகே, இங்கே சேர்ந்துருச்சு. இப்போ கீழே நம்ம திரும்பி ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். எல்லோ கிடைக்கல, எதுவும் ப்ளூ கிடச்சிருக்கு. ப்ளூ கீழே எல்லோ லெஃப்டில் இருக்குது. லெஃப்டில் இருக்கிறதுனால ரைட்டில் ஒழிச்சு வச்சுட்டு லெஃப்டில் சேர்க்க போகிறோம். லெஃப்ட்டில் கழிச்சிடணும். இதை இங்கேருந்து இங்கே சேர்க்கணும். ஓகே, திரும்பி ரொட்டேட் பண்ணி போகும். இந்த கையை வச்சு ரொட்டேட் பண்ணலாம். ஓகே, நோ ஓகே வெயிட். க்ரீன் ஒயிட்டு லெஃப்டில் இருக்குது. ஒயிட்டு ரைட்டில் வச்சு வச்சுட்டு லெஃப்டில் சேர்க்க போகிறேன். நல்லா கீழே இறக்கிட்டு இந்த ஒன்று கழிச்சிட்டு இங்கேருந்து இங்கே சேர்க்க போகிறோம். அடுத்த தடவை 5x5 டுட்டோரியல். ஓகே, இப்போ சப்போஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலன்னா நம்ம டம்மியை சேர்க்க போகிறோம். இந்த 2 சைடு இருக்குன்னா நம்ம டம்மியை சேர்க்கலாம். சப்போஸ் இங்கே இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க, லெஃப்டில் சேர்க்க போகிறோம். இந்த அடுத்த ஒரு மட்டும் கழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கேருந்து சேர்க்கலாம். இப்போ நம்ம கடிச்சிரும் பாருங்கள். ஒயிட் இருக்குது, ஒயிட் பக்கம் எடுத்துருக்கலாம். ஒயிட் கடிச்சிச்சு, ரைட்டில் இருக்குது. லெஃப்ட்டில் வச்சுட்டு ரைட்டில் போடலாம். இதுக்கு மேலே நானே பண்ணுறதை பாருங்கள், நான் சொல்ல மாட்டேன். ஒன்று சொல்லிடுறேன், இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்துருந்தா நீங்கள் 2மே இங்கே எடுத்துகிட்டு போயிடலாம். சரி, 1 தான் எடுத்துகிட்டு போக முடியும். சாரி. ஓகே, இங்கே இருக்குது.
டூவுமே எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கே போவோம். இந்த பீஸ் இங்கே கிடைக்கல, டம்மியை சேர்ப்போம். ஓகே, டம்மி கிடச்சிச்சு. இதோ இப்போ கிடச்சிச்சு. கீழே ஒயிட்டு லெஃப்ட்டில் இருக்குது, ரைட்டில் ஒழிச்சு வச்சுட்டு இதுக்கே இறக்கிட்டு கழிச்சிருவோம். இப்போ நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இன்னொரு தடவை ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே போவோம். இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ரெயின் ஆகணும். சரி இங்கே சேர்த்தாச்சு. இப்போ இந்த ஃபுல் இந்த 2 லேயர் சேர்த்தாச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் லேயர் போவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த த்ரீ லேயர் சேர்க்க போகிறோம். இந்த 3 லேயர் அதுக்கும் சேம் தான், ஆனால் இது சேம் கிடையாது. நம்ம எல் ஃபார்முலா போக போகிறோம், அதுவும் டபுளாக மாடிஃபைடாக. ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி எல்லோ கிடச்சிருக்கு, அது வந்து ப்ளூ ரைட் சைடில் இருக்குது. ரைட் சைடில் இருந்தால் லெஃப்டில் ஒழிச்சு வச்சுட்டு இங்கே கீழே கோடு போடுத்துட்டு இப்படி பண்ணிக்கணும். ஆனால் இந்த தடவை எல் போடணும், டபுள் எல். ஃபோர் பை 4 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், புரிஞ்சுக்கிட்டா ஈஸி. சேர்ந்துருச்சு. இப்போ நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். ரொட்டேட் பண்ணினே இருங்க. இந்த பக்கம் கிடைக்கல, இந்த பக்கம் இங்கே கிடச்சிருக்கு. க்ரீனு லெஃப்டில் இருக்குது, ரைட்டில் ஒழிச்சு வச்சுட்டு இந்த கோடு போட்டுக்கு எல் ஃபார்முலா, ரூபிக்ஸ் கியூப்பில் சொல்லி கொடுத்த மாதிரி எல் ஃபார்முலா, ஆனால் டபுளாக போடணும். ஓகே, இங்கே இருக்குது, இங்கே கீழே கிடச்சிச்சு ஏற்கனவே. ரைட்டில் இருக்குது, லெஃப்டில் ஒழிச்சு வச்சுட்டு இந்த இடத்துல எல் ஃபார்முலா போடணும், டபுளாக போடணும். ஓகே, நம்ம 3 லேயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் சேர்ற வரைக்கும் ஃபுல்லாக போடுங்க. தம்பி ஃபுல்லாக கிறுக்கி வச்சுட்டான். ஓகே, நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த 2 பேர் சேர்க்கணும். இந்த 2 பேர் எப்படி சேர்க்கணும்னு பார்ப்போம். இப்போ இதுக்கு வந்து நம்ம நியூவாக புதுசாக ஒரு ஃபார்முலா கற்றுக்க போகிறோம். அது வந்து இந்த ஃபார்முலா பேர் எனக்கு தெரியாது. நீங்களே ஏதோ ஒரு பேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதே வச்சிடலாம். இப்போ எப்படின்னா இந்த 2 சேர்க்கணுன்னா இந்த 2 பேர், இதோட பேர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே இருக்குது. இப்போ இங்கேருந்து இங்கே சேருமான்னு நம்ம போட்டு பார்ப்போம். இது புதுசான ஃபார்முலா, நல்லா ஸ்லோவாக நான் பண்ணுறேன் பாருங்கள். கீழே இறக்கிட்டு 2 டைம் பண்ணிவிட்டு இதை திரும்பியும் கீழே இறக்கிட்டு இதை இப்படி பண்ணிவிட்டு இதை திரும்பியும் மேலே ஏற்றிட்டு 2 டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பியும் இது இப்படி இறக்கிட்டு இப்போ திரும்பி நம்ம போட்டால் இது கலைஞ்சிரும். அதனால் இதை கரெக்டாக்கிட்டு நம்ம இதை சேர்த்தா பேர் வருதான்னு பார்ப்போம். திரும்பியும் அப்போ வரல, திரும்பியும் பண்ணுவோம். இந்த வந்து இங்கே வருதான்னு பார்ப்போம். இறக்கிட்டு 2 டைம் கீழே இறக்கிட்டு 2 டைம் திரும்பி மேலே எதுனா கலைஞ்சிரும். அதனால் இதை எடுத்துகிட்டு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே 2 சேர்ந்துருச்சு பாருங்கள். வா சூப்பர், 2 சேர்ந்துருச்சு. 2 சேர்ந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்ப்போம். க்ரீன் இங்கே இருக்குது, இங்கேருந்து இங்கே வருமானு பார்ப்போம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். ஓகே வரல, இன்னொரு தடவை பண்ணி பார்ப்போம். 2 டைம் கீழே இறக்கிட்டு சேரல. அச்சோ, நம்மளோட பேர் இங்கே போயிடுச்சு. இதுக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்ல. அதுக்கு நம்ம கார்னர் ஃபார்முலா போடுவோம், நார்மலான கார்னர் ஃபார்முலா.
அப்போ இது வந்து இங்கே வந்துடும். இங்கேருந்து இங்கே போவோம். வருதான்னு பார்ப்போம். ஆஹா, இன்னொரு தடவை பண்ணுவோம். இங்கேருந்து இங்கே வரும். கண்டிப்பாக இந்த தடவை வந்துடும். வரலன்னா சப்போஸ் வந்துச்சுன்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்படியே லைக்கும் பண்ணணும். பாருங்கள், சேர்ந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. தலைக்கே இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஃபார்முலா போடலாம். ஜே ஃபார்முலா. இது ரொம்ப ஈஸி. ரூபிக்ஸ் கியூப் சால்வ் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். லேயர் பை லேயர் என் வீடியோ பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஜே போட போகிறோம். ஜே இப்படி தானே போடுவோம், இப்படி தான் போடுவோம். பாருங்கள், இப்படி தானே போடுவோம். ஆனால் இதில் வந்து பெரிய ஜே இப்படி வரணும், இப்படி வரக்கூடாது. இப்படி நம்ம போட மாட்டோம்ல, இப்படி தான் போடுவோம். அப்போ இப்படி வர்றதுனால ஜே இதுதான் கரெக்டான. அப்போ இந்த இடத்துல அப்படி வச்சுக்கணும். இது வந்து பாட்டனில் அப்படியே வச்சுக்கணும். இந்த இப்படி பண்ணிவிட்டு ஜே ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், நான் இருந்தாலும் சொல்லித்தரேன். தீயை வச்சுட்டு இதை இப்படி ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டு பின்னாடி பக்கம் ட்விஸ்ட் பண்ணிட்டு திரும்பியும் ஏற்றுனா இது கலைஞ்சிரும். அதனால் இதை முதல்ல ஏற்றிட்டு இப்படி சேர்க்கணும். அப்படியும் நமக்கு வரல. ஓகே, இது வந்து ஒரு ப்ராப்ளமு. இது சப்போஸ் இது வந்து உங்களுக்கு டீ இப்படி வந்துருச்சுன்னா, இது ஃபுல் டீ இப்படி வந்துருச்சுன்னா டூ டீ இங்கே 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 டீ வந்துருச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. இதில் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. இந்த வந்து ட்விஸ்ட் பண்ணும். ஆனால் ஜே ஃபார்முலா போட்டோம் ட்விஸ்ட் ஆகலை. அதுக்கு இன்னொரு ஸ்டெப் இருக்குது. இது பேர் OLL பேரிட்டி. எட்ஜ் பேரிட்டினா திருப்பினது. இது OLL பேரிட்டி, நடுவில் இருக்கிறது. இப்போ நம்ம அது எப்படின்னு போடலாம். நான் இது ஒரு தனியாகவும் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போடுறேன். OLL பேரிட்டி இது ஆக்சுவலாக லாஸ்ட் ஸ்டெப்பில் தான் வரும். இந்த ஸ்டெப்லேயும் வர சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம இது போடலாம். கீ இறக்கிட்டு ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா இல்லை, நம்ம இருந்தாலும் பண்ணுறோம். ஆக்சுவலாக நான் ஒரு இது சொல்கிறேன். இந்த பக்கம் நம்ம பண்ணால் மேலே 2 டைம் பண்ணணும். இந்த பக்கம் நம்ம பண்ணால் இந்த இதில் 2 டைம் பண்ணணும். இப்போ நம்ம மேலே பண்ணிக்கிறோம். இப்போ திரும்பி கீ இறக்குறேன். இந்த சைடில் தான் இறக்குறேன். அப்புறம் 2 டைம் பண்ணணும். இப்போ இந்த எல்லோ சேர்க்கணும். எல்லோ இங்கே இருக்குது, சேர்ந்துச்சு நீட்டாக ஒரு கோடு. இப்போ இந்த ரெட்டு வந்து இந்த இடத்துல சேர்த்துடணும். இப்போ பாருங்கள் மேஜிக்கை, ப்ளஸ் வந்துருச்சா. இப்போ என்னென்னா நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் அதை. ஓகே, இப்போ லாஸ்ட் ஸ்டெப்பு வாங்க ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எட்ஜஸ். லாஸ்ட் ஒன் எட்ஜஸ் சால்வ் பண்ண போகிறோம். இது ஏற்கனவே சால்வ் ஆகிருக்கு. அப்போ இது லெஃப்டில் வச்சுக்கிட்டு ரைட்டில் எல் ஃபார்முலா போடுவோம். இது நார்மலாகவே போடலாம். சேர்ந்துருக்கா, இந்த கலர்னால் சேர்ந்துருக்கான்னு பார்க்கணும் கரெக்டாக இந்த மாதிரி. ஓகே, சூப்பர். நமக்கு இதில் சேர்ந்துருக்கு. ஆனால் நம்ம இதை சேர்ற வரைக்கும் போட்டுனே இருப்போம் எல் ஃபார்முலா. ஓகே, இது சேர்ந்துருச்சு. இப்போ இது 2மே சேர்ந்துருச்சு. இதை வந்து நம்ம ரைட்டில் இது பண்ண போகிறோம். இது வந்து ஆக்சுவலாக டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா. லாஸ்ட்டாக உங்களுக்கு OLL பேரிட்டி ஸ்டெப் சொல்லித்தரேன். சேர்ற வரைக்கும் நம்ம அந்த டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா போடணும். ஓகே, இப்போ நான் இது இன்னும் சேரல. இது ஃபுல்லாக சேர்ந்துச்சு. இது இன்னும் சேரல. சேர்த்து பார்ப்போம். இது சேரல இன்னும். ஒன் மினிட் வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த இடம் சேர்ந்துருக்கு, இந்த இடமும் சேர்ந்துருக்கு. இது ஒரு சின்ன டிப்ஸு. இந்த சைடு சேர்ந்தால் நம்ம 2 டைம் பண்ண வேண்டியதாக இருக்கும், இந்த டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா. அதனால நம்ம இது 1 டைம் பண்ணுற மாதிரி இந்த ரெட்டு பக்கமே நம்ம யோசிக்காமல் இப்படி திருப்பி வச்சிடணும். க்ரீன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி திருப்பி வச்சிடணும். இந்த சைடு வரணும் ரெண்டுமே. இது பார்த்திங்கன்னா ஒரே டைம் பண்ணாலும் வரும், இல்லை 2 டைம் பண்ணாலும் வரும்.
இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 டைம் பண்ணணும். இதுக்கு 2 டைம், இதுக்கு 2 டைம் பண்ணால் தான் சால்வ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 டைமில் ரெண்டுமே சால்வ் ஆகிடும் பாருங்கள். ஏன்னா 1 டைம் கூட சால்வ் ஆகிடும் ஒரு சில நேரத்தில். டபுள் சைட் ஃபார்முலா போடுவோம், கார்னர் ஃபார்முலா. ஓகே, 1 டைம்லேயே சால்வ் ஆயிடுச்சு. நான் இன்னொரு சின்ன இது சொல்கிறேன். OLL parity வந்து எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ நம்ம OLL parity பார்ப்போம். இப்போ நம்ம OLL parity வந்து இது பண்ணி வைக்கலாம். OLL parity இந்த இடத்துல ட்விஸ்ட் ஆகிடு, மேஜிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே பாருங்கள், இப்போ இந்த இது நம்ம OLL parity எப்படி பண்ணுறேன்னு பார்ப்போம். பாருங்கள், நம்ம திரும்பி வரோம். ஓகே, OLL parity ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இந்த சைடு நம்ம இறக்குனா இந்த சைடு 2 டைம் ட்விஸ்ட் பண்ணோம். இந்த சைடு இறக்குனா ஃப்ரண்ட்டு வந்து 2 டைம் ட்விஸ்ட் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம இந்த சைடு தான் ஆரம்பிக்க போகிறோம். நம்ம உட்காந்து எப்படி சால்வ் பண்ணுறேன்னு பார்த்துன்னுக்குறான். ஓகே, இப்போ நம்ம இந்த சைடு இறக்குறோம் ரெட்டை. ஓகே, சாரி ரெட்டு இந்த பக்கம் இருக்குது. இந்த சைடு இறக்கணும், 2 டைம் இந்த சைடு ட்விஸ்ட் பண்ணோம். இந்த சைடு இறக்குறோம், ஃப்ரண்ட்டு 2 டைம் ட்விஸ்ட் பண்ணோம். திரும்பி இந்த சைடு திரும்பி இந்த சைடு பண்ணுறோம், 2 டைம் ட்விஸ்ட் பண்ணோம். இந்த தடவை 2 டைம் பண்ணுறோம், திரும்பி 2 டைம் ட்விஸ்ட் பண்ணோம், 2 டைம். இப்போ இதோட நான் பாதி நம்ம முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து கொஞ்சம் ஈஸி. இப்போ இங்கே இந்த ரெண்டு இங்கே சேர்த்துட்டு 2 டைம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒயிட்டை நம்ம சேர்க்க போகிறோம். இந்த ரெட்டு இந்த ஃப்ரண்ட்டில் ட்விஸ்ட் பண்ணிட்டு, ஆக்சுவலாக ஒயிட் இங்கே இருக்குது, இந்த ட்விஸ்ட் பண்ணி சேர்க்கலாம். ஓகே, இந்த சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 2 டைம் இப்படி பண்ணிட்டோன்னா ரெட்டு சேர்ந்துடும். கீழே நம்ம 2 டைம் பண்ணிட்டோன்னா ஃபுல்லாகவே சேர்ந்துடும். ஓகே, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு my channel. ஓகே, our channel. Bye. Next 5x5 tutorial அப்புறமா போடலாம். Bye. Bye.